பிதா குரு தெய்வம்ங்கிறத மாத்தி மாதா பிதா கூகுள் தெய்வம்னு இன்னைக்கு மாத்துறான். ஆனா ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, எல்லாமே கூகுள்ல கிடைக்குதுன்னா எது கூகுள்ல கிடைக்காது தெரியுங்களா? திங்கிற சோறும் குடிக்கிற தண்ணியும் என்னைக்கும் கூகுள்ல கொடுக்க முடியாது. விவசாயிகள் உழைத்தால் தான் கொடுக்க முடியும். அப்படின்னா மண்ணை பொன்னாக்குகிற வேளாண்குடி பெருமக்கள் அத்தனை பேரின் பாதங்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை, கும்பாபிஷேக வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறோம். உண்மையிலுமே துர்க்கை அம்மனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி அதுல ஒரு மிகச் சிறப்பான ஒரு கும்பாபிஷேகத்தை எடுக்க போறீங்க நாளைக்கு காலையில. எல்லா விழாக்களையும் விட கும்பாபிஷேக விழாவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, வாழ்நாள்ல நான் ஒரு முறை கூட கோயிலுக்கு போகல, ஒரு முறை கூட கோயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்றவங்க கூட வாழ்நாள் முழுவதும் கோவிலுக்கு சென்று வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் எப்பொழுது கிடைக்கும் என்றால் கும்பாபிஷேகத்தன்னைக்கு அந்த ஆத்தால பார்த்தா கிடைக்கும்ங்கிறது தான் சத்தியமான உண்மை. அதனாலதான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பாபிஷேகம்ங்கிற பேர்ல எல்லா தெய்வங்களுக்கும் நம்முடைய பாரத நாட்டுல, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல மிகச்சிறப்பா கோவில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குது. அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாளைக்கு காலையில மரியாதைக்குரிய சிவாச்சாரியர் பெருமக்கள் எல்லாம் வேத மந்திரங்கள் முழங்க அந்த பூரண கலசங்களை எல்லாம் கொண்டு வந்து அப்படியே கலச தீர்த்தம் ஊத்துகிற போது மேல இருந்து அப்படி தண்ணி தீர்த்தம் தெளிப்பாங்க. அந்த தீர்த்தத்தை தயவு செய்து ஒரு சொட்டாவது வாங்கி மேல தெளிங்க. ஏன் தெரியுங்களா? 1008 முறை கங்கையில் மூழ்கினால் கூட பாவம் போகுமா என்று கேட்டால் போகும். அதை விட ஒரு கும்பாபிஷேகம் தீர்த்தம் தெளிச்சாலே நம் பாவங்கள் விலகும் என்பதுதான் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த புண்ணியம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட புண்ணியத்தை நாளை காலை நம்முடைய அற்புதமான திருக்கவுண்டன் வலசு அண்ணே அப்படியே அடிவயிறு தொண்டைக்கு வந்துட்டு போகுதுன்னே பார்த்து செய்யுங்க தம்பி. அங்கிருந்து ஒரு லேசர் லைட் அடிக்கிறீங்க, அது எல்லாருக்கும் ரொம்ப சிரமமா இருக்கு. வந்து முன்னாடி உட்கார்ந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மரியாதையா இருக்கு. உண்மையிலுமே நீ பச்சை துண்டு போட்டு வந்திருக்கிய, அதனால உனக்கு பச்சை லைட் அடிக்கிறார். ஏற்கனவே 2 பேரும் நேரா கண்ணுல லைட்டை விட்டு தான் தம்பி கண்ணாடி விட்டு வந்து உட்கார்ந்துருக்காப்புல. ஆபரேஷன் முடிச்சு அந்த பயத்துலதான் என்கிட்ட சொல்றாப்புல. ஆனா உண்மையிலுமே மக்கள் எவ்வளவு அழகா சிரிச்ச முகமும் ஸ்ரீதேவியா உட்கார்ந்துருக்காங்க. இப்படிதான் இருக்கணும், ஊர்னா இப்படிதான் இருக்கணும். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊருக்கா சும்மா 60 ஜோக், ஒரு கைதட்டல் கொடுங்க, 300 60 ஜோக் சொன்னேன், ஒரு ஆள் சிரிக்கல. எல்லாம் பேங்க்ல கடன் வாங்கி கட்டாத மாதிரியே மூஞ்சி வச்சு உட்கார்ந்து இருந்தான். இந்த ஊர்ல பாருங்க ஜோக்குனாவே சிரிக்கிறாங்க. என்ன புண்ணியமான ஊர் உண்மையிலுமே திருக்கவுண்டன் வலசு. எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படி தெரியுமா, 61வது அந்த ஊர்ல ஒரு ஜோக் சொன்ன பாருங்க. பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு 4 பெண்கள் நாங்க படா சிரிச்சுட்டாங்க. பொழப்ப ஓட்டிலாம் நினைக்கும் போது ஒரு வயசான ஆயா படார்னு எந்திரிச்சு சிரிச்ச பெண்களை 4 பேரை ஒரு பார்வை, என்ன ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு, படிச்ச தம்பி பெருந்துறையில இருந்து வந்து பேசுறாரு, உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு, தம்பி நீங்க பேசுங்க, எவளும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். மஞ்சுநாதன்லாம் நேர போய் அந்த ஆத்தா காலிலேயே விழுந்தான். தாயே தாய் கிழவி, தயவு செய்து என் பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி, இன்னைக்காவது பரவாயில்ல, பழமெல்லாம் எதுவும் நீங்க வைக்கல, வச்சிருவீங்க கொடுக்கும்போது. ஆனா உண்மையிலுமே பார்த்துட்டு வந்திருக்கீங்க. உண்மையிலுமே அன்னைக்கு ஒரு 3 சீப்பு பூம்பழம் வச்சிருந்தாங்க பாருங்க. அதே அப்ப அந்த கிழவி வாயை திறக்கும் போதெல்லாம் அந்த பூம்பழத்தை உரிச்சு தம்பி ஊட்டிக்கிட்டே இருந்தான் 3 மணி நேரத்துக்கு. ஆனா கிழவி வாய் தான் பாத்தீங்கன்னா வயிறு தான் சுருங்கி இருக்குன்னு பார்த்தா வாய் அகண்டுதான் இருந்தது. 3 சீப்பையும் முழுங்கிட்டு அடுத்த நாள் கேட்டா, பாட்டி எப்படி இருந்ததுன்னு. எப்படி இருந்ததா, நான் இன்னைக்கு ஃபுல்லா இருப்பேனாட்டுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு. அந்த அளவுக்கு உண்மையிலுமே அப்படியெல்லாம் நாங்க பார்த்த இடத்துல அந்த கிழவி உண்மையிலுமே திருச்சி பக்கத்துல இருக்கு. அந்த கிழவி உண்மையா சொல்றேன், நல்லா ரசிக்கிறீங்க. இந்த சிரிப்புக்கு தாங்க இந்த விழா எடுத்தது. உலகத்திலேயே நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா யார் சந்தோஷப்படுவாங்க தெரியுங்களா? உங்க அப்பா அத்தா சந்தோஷப்படுவாங்கிறத விட நம்ம துர்க்கை அம்மனே மகிழ்ச்சி அடைவாள் என்பதுதான் முக்கியம். ஒரு கும்பாபிஷேகத்துல எல்லா குழந்தை குட்டிகளோட குடும்பங்களோட வந்து, அது உண்மையிலுமே தம்பி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பெரியவங்க சில பேர் அப்படியே நாற்காலியில உட்கார்ந்து இருக்காங்க, ஐயா எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா பல பேர் குடும்பத்தோட மண் தரையில் அமர்ந்து மணித்தமிழை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெருமையா இருக்கு சார், உண்மையிலுமே பெருமையா இருக்கு. இவங்க மண் தரையில உட்கார்ந்து எனக்கு நிகழ்ச்சி கேட்கிற மாதிரி தெரியல.
என்ன தெரியுமா? அந்த துர்க்கை அம்மனின் மடியில் அமர்ந்து நிகழ்ச்சி கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாரும் என்ன குறையோட என்ன மனசோட அத்தா இது நடக்கணும்னு ஒரு வேண்டுதலோட நீங்க போய் அவ முன்னாடி நாளைக்கு அவ சன்னிதானத்துல நில்லுங்க. அவள் மனம் குளிர்ந்து வளங்களை வாரி அழங்க உங்களுக்கு காத்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம்தான். கோவிலுக்குள்ள போகும்போது எப்படி போகணுங்கிற ஒரு 2 விஷயத்தை மட்டும் என் முன்னுரையில சொல்லிட்டு இவங்களை அறிமுகப்படுத்தி நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை. என்ன அப்படின்னு கேட்டா, கோவிலுக்கு ஏன் போகணும்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாருங்க, விவேகானந்தருடைய குரு அவர். என்ன சொன்னாரு தெரியுங்களா? கோவில்னா என்ன, வழிபாடுனா என்ன? ஒரே வார்த்தை தான் சொன்னாரு. வழிபாடுங்கிறது வேற எதுவும் இல்லப்பா, தோப்புக்கரணம் போடுறதோ விழுந்து கும்பிடுறதோ சுத்தி வர்றதோ வழிபாடு கிடையாது. வேற என்னங்கய்யா வழிபாடுன்னு கேட்டா அவர் சொன்னாரு, ஒரு மனிதன் தன் எண்ணத்தை தூய்மையாக்கி கொள்ளுகிற முயற்சி தான் வழிபாடு அப்படின்னாரு. அப்படி எண்ணத்தை தூய்மையாக்கி கொள்ளுகிற வழிபாட்டை செய்து வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த தாய் வரம் தர காத்திருக்கிறாள் என்கிற நம்பிக்கையோடு உண்மையிலுமே சொல்றேன். எங்க ஊரு பெருந்துறை, தம்பிக்கு தெரியும், அக்காக்கெல்லாம் தெரியும். எங்க ஊர்ல சோழீஸ்வரர் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். நீ கூட வந்திருக்கீல்ல? உண்மையிலுமே பல தடவை வந்திருக்கான் தம்பி. சோழீஸ்வரர் கோயில் வாசல்லே உட்கார்ந்துருப்பான் தம்பி, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல. உண்மையிலே சொல்றேன், பிரதோஷத்தன்னைக்கு மாலையில நிகழ்ச்சி, அதனால மாலையில பிரதோஷ வழிபாட்டுக்கு போக முடியாதுன்னு காலையிலே நான் போனேன். என் தங்கச்சி புரிஞ்சு சிரிக்கிறாங்க. காலையிலேயே போன பாருங்க, ஒரு ஆளு சாமியை பாக்குறான், ஓடி வந்து செருப்ப பாக்குறான். சாமியை பாக்குறான், வெளியில விட்டு செருப்ப பாக்குறான். சாமியை பாக்குறான், செருப்ப பாக்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சாமியை விட்டுட்டான், செருப்ப பார்த்தே கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். அந்த வழியா போன மஞ்சுநாதா மாதிரி ஒரு ஐயா, பெரிய ஐயா, முரட்டு ஐயா, போய் பலார்னு ஒரு அற விட்டார். ஏன்னா தம்பிக்கு அந்த கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அநியாயம் நடந்தா பிடிக்காது. பலார்னு ஒரு அற விட்டார். சாமி எங்க கிடக்குது, செருப்பு கும்பிட்டு கிடக்குற ஆகவழி நாய், சாமியை கும்பிடுறா அப்படின்னாரு. புது செருப்புங்க 700 ரூபாய் போட்டு வாங்கியிருக்கணுங்க, எவனாவது ஆட்டை போட்டுருவானுங்க அப்படின்னா அவன். அதுக்குதான் தம்பி மாதிரி அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்ன, அதுக்கு மாதிரி தாண்டா என்ன மாதிரி செய்யணுங்கிறது அதுக்கு அப்படின்னா. என்ன மாதிரினா எப்படிங்கன்னா, எடுத்து மஞ்சள் பையில போட்டு கக்கத்திலே வச்சுட்டு கோயிலுக்குள்ளே கொண்டு வந்துட்ட மாதிரின்னா, இதுக்கு செருப்பே போட்டு வந்திருக்கலாம். ஐயா சிரிக்கிறார். அப்படி ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, கோவிலுக்குள் எந்த எண்ணத்தோட போகணும்னா, நீங்க 6 அடிக்கு மாலை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, 2 கூட பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, பட்டு புடவை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, அம்மனுக்கு தங்க கிரீடம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களான்னு அந்த துர்க்கை அம்மன் எதிர்பார்க்கறது இல்லையா. வேற என்ன எதிர்பார்ப்பா தெரியுங்களா? என்ன நல்ல மனசோட புள்ள கோயிலை தேடி வந்திருக்காங்கிறதான் அந்த தாய் எதிர்பார்ப்பா அப்படின்னு சொன்னா, இத நான் சொல்லலைங்க. கவியரசு கண்ணதாசன் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு திரைப்படத்துல பாட்டா கொடுத்தாரு, ஒரு 2 வரி. ஆபரேட்டரையே காண, நானே படிக்கவா? ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே. தெய்வம் இருப்பது எங்கே. பாட்டு நல்லா இருந்ததுங்களா? கண்ணதாசனுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க. பாடும்போது ஒரு பாயிண்ட் டிலே கொடுங்க, பேசும்போது படக்குன்னு கட் பண்ணிருங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு புருஷன் பொண்டாட்டி மாதிரி நம்மளை பாத்துக்கணும், சரிங்களா? அதான் நல்லது. ஆனா தம்பி ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்காம, அப்ப புருஷன் குழந்தைய மாதிரி பாருங்க. இல்லாட்டி இதுக்குதான் உணர்ந்து நல்லா சிரிக்கிறாங்க. ஆனா உண்மையிலுமே இந்த வார்த்தைக்கு சிரிச்ச திருக்கவுண்டன் வளர்ச்சிக்கு நான் உண்மையிலுமே வணக்கம் சொல்றேன். அது உண்மையிலுமே பெண்கள் கூட்டம் சிரிச்சா அந்த நிகழ்ச்சி ஜெயிச்சிருன்னு அர்த்தம். உண்மையிலுமே சொல்றேன், நல்ல பெண்கள்ல நல்லா கைதட்டுங்க. நல்லா கைதட்டுனா, ஜெர்மன்ல ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு, நல்லா கைதட்டுனா பெண்களுக்கெல்லாம் கூந்தல் நீளமா வளரும். ஆமா, ஜெர்மன் டாக்டர். அப்ப அம்மா இது என்னமா இது? உண்மையில நீங்களாவது ஒரு உதாரண புருஷியா சொல்லலாம்.
எங்க அக்கா சொல்ல முடியாது. உண்மையிலுமே சொல்றேன். நான் கேட்கிறேன் என்னன்னா, அன்னைக்கு இந்த அங்க பாத்தியா தம்பி சொன்ன உடனே ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்து பாக்குறாங்க உடனே வளர்ந்துருச்சான்னு. அக்கா உடனே வளராது, கொஞ்ச நாள் கழிச்சுதான் வளரும். அந்த அளவுக்கு நல்லா கைதட்டுங்க, ஒன்னும் தப்பே கிடையாது. ஆமா, அங்க ஒரு அக்கா இழுத்தாங்க, கையோட வந்துருச்சு சௌரி முடி. நான் கேட்டேன், என்னக்கா ஏன் சௌரி முடி வைக்கிறாங்க? எனக்கு ரொம்ப நாள சந்தேகம். ஏதோ கொஞ்சம் வளர்த்தி கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் நீங்க வளர்த்தியா காட்டுறதுக்காக, கூந்தல் நீளமா இருக்குன்னு காட்டுறதுக்காக சௌரி வைக்கிறாங்களான்னு கேட்டா இல்லையா. புருஷன் தண்ணிய போட்டு அடிக்கிறதுக்கு வந்தா முதல்ல குடுமையில தான் கை வைக்கிறேன். கையை வச்சோன்னா பட்டார்னு அவுத்தரிச்சு போட்டு நம்ம பாட்டு ஓடிடலாம் அப்படின்ட்டு தான் சௌரி முடி வைக்கிறான். அன்னைக்கு ஒரு அக்கா சொல்லுச்சு, 2 செட் சௌரி வச்சிருக்கேன்னு. எவ்வளவெல்லாம் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் இருக்கு. நல்ல சிரிங்க, தப்பே கிடையாது. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரும்போது நல்ல சிரிக்கிறவங்க பக்கத்துல உட்காருங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். சில பேர் முறைச்சுக்கிட்டே இருப்பா, அப்படி என்ன பேசுறான் அந்த செங்காயன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா உண்மையுமே சொல்றேன், அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல மக்கள். ஏன் கைதட்ட சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள், உடன் பழகியவர்களினுடைய கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி, அதை மிக அற்புதமாக வழங்கி கொண்டிருக்கிற திருக்கவுண்டன் வலசை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை சொல்லி, இந்த அழைப்பு இதுல வாங்க உடனே பெரியவங்கள்ட்ட கேட்டோம், ஐயா யார் யாருடைய பெயர்கள்லாம் மேடையில சொல்லணுங்கும் போது நான் சத்தியமா சொல்றேன், ஏறக்குறைய தம்பி நாங்கெல்லாம் ஒரு 23 ஆண்டு காலமாக இந்த மேடையில் இருக்கிறோம். சகோதரிகள் 20 ஆண்டுகளுக்கு குறையாம மேடையில் இருக்காங்க. என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, 20 ஆண்டுகள்ல ஒரு சத்தியமான உண்மை என்னன்னு கேட்டா, யாருடைய பெயரையும் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. எங்கள் மண்ணில் எல்லோருமே முக்கியமானவர்கள் தான், ஊர் பொதுமக்கள் சார்பான மட்டும் சொல்லுங்கன்னு சொன்ன பெருந்தன்மை வாய்ந்த மனிதர்கள் வாழுகிற ஊர் எது என்று கேட்டால் திருக்கவுண்டன் வலசை என்று சொல்லுகிற அளவுக்கு தமிழ்நாட்டிற்கே ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிற இந்த மண்ணையும் மக்களையும் வணங்கி, இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பில் தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் கலைக்குழு ஒரு இனிய பட்டிமன்றத்தை உங்களுக்கு விருந்தாக்க காத்திருக்கிறோம். என்ன தலைப்பு? மகிழ்ச்சியும் மனநிறைவும் தந்த காலம். அந்த காலமா இந்த காலமா? நினைத்தாலே இனிக்கின்ற காலம். அந்த காலமா இந்த காலமா? எந்த காலம் நல்லா இருந்தது? அந்த காலம்ங்கிறது கருப்பு வெள்ளை காலம், இந்த காலம்ங்கிறது கலர் வண்ண கோலம். இல்ல யோசிச்சு பாருங்க, அந்த கால வாழ்க்கை நல்லா இருந்ததா, இந்த கால வாழ்க்கை நல்லா இருக்கா? அந்த கால பாட்டு நல்லா இருக்கா, இந்த கால பாட்டு நல்லா இருக்கா? அந்த காலத்தினுடைய மனிதர்களினுடைய வாழ்க்கை முறை நல்லா இருந்ததா, இந்த கால வாழ்க்கை முறை நல்லா இருக்கா? அந்த கால குடும்பம் நல்லா இருந்ததா, இந்த கால குடும்பம் நல்லா இருக்கான்னு எல்லா அம்சங்களையும் சேர்த்து பேசுவதற்காக தமிழ்நாடு அறிந்த நல்ல பேச்சாளர்கள் இன்றைக்கு திருக்கவுண்டன் வலசிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இது எல்லோருக்குமான பெருமை என்று சொல்லி, ஒரு காலத்துல பாட்டு எப்படி இருந்தது? பாகவதர் கால பாட்டு. அன்னை லைட்டா டிலே கொடுங்க, நீங்க கொடுப்பீங்கிற நம்பிக்கையில தான் நான் பாடுறேன். சீவம் போயிரும் இல்லாட்டி பாத்து அங்கே இருங்கண்ணே. சாப்பிட்டு வந்துட்டீங்களா? சாப்பிடுங்க. நீங்க நிக்கிறீங்க, கால் எங்களுக்கு வலிக்குது, பார்த்து செய்யுங்க. உண்மையிலுமே அந்த காலத்துல பாட்டு எப்படி இருந்தது? பாகவதருடைய பாட்டு. எங்க தாத்தா காலத்துல பாட்டு இருந்தது. எப்படி பாட்டு? கொஞ்சம் டிலே கொடுக்குறீங்களா? மன்மத லீலை வென்றார் உண்டோ, வருஷம் கழிச்சுதான் எங்க அப்பா பிறந்தார். உண்டோடு எழுந்ததுல கிளவி உண்டாது. உண்மையை சொல்ற. அதுக்கப்புறம் கவியரசர் கண்ணதாசனுடைய காலம் எப்படி இருந்தது பாட்டு? காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். நல்லா இருந்தது இல்லைங்களா பாட்டு? 2 வருஷத்துல நான் பிறந்துட்டேன். இப்ப எனக்கு 3 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆச்சு. நீ கூட வந்த, வாய் நிறைய சாப்பிட்ட, நல்ல வாழ்த்துன, சந்தோஷமா இருந்தது. ஆனா எனக்கு என்னன்னா, இப்ப என் மனைவியை பார்த்து இந்த காலத்துல போய் வைக்கல. உண்மையில அதெல்லாம் தனியா கவலை கொடுத்துருவாங்க. செல்வராஜ் என்ன கொடுத்துட்டாருப்பா. உண்மையா சொல்றேன்.
என்ன விஷயம்னாலும் எங்க அண்ணன் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பார். ஒரு விஷயம் சொல்றேன், இப்ப என் மனைவியை பார்த்து தங்கச்சியை பார்த்து வாசல்லையே படுத்துக்கோ, தயவு செய்து வீட்டு பக்கம் வந்துடாத. இது என்ன பாட்டு? இன்னைக்கு ஒரே ஒரு பாட்டு நான் பாடுறேன். பாட்டு வந்து ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷம் பக்கம் ஆனாலும் ஒரு வரி கூட ஆபாசம் இல்லாத அளவுக்கு இப்படி குடும்பத்தோட தலையசைச்சு கைதட்டி கேட்கிற மாதிரி ஒரு பாட்டு. இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்துச்சானே, அதுல இசைஞானி இளையராஜா அப்படி கொடுத்திருப்பாரு பாருங்க. தன்னந்த நீச்சிருக்க தத்தளிச்சுதான் இருக்க உன்னை நம்பினா பருச்சே தாமரைய புன்னவனத்தினிலே பெட குயில் கூவையிலே உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன். உங்களுக்கு மாலையிட உன்னிரண்டு தோழ தொட என்னதவோ செஞ்சேனோ ஏமானே. வண்ணக்கிளி கைய தொட சின்ன சின்ன போல விட உள்ள மட்டும் வழியேமானே. உள்ள மட்டும் வழியேமானேவா. இஞ்சி வீடு பழகி மஞ்சச்செவ பழகி கள்ளச்சீனி பழகி மறக்க மனு கூடு இல்லையே. மறக்குமா மாமே என்னோ மடியிலே பஞ்ச வர்ணோ கொடியிலே ஊஞ்சல் போடமானேவா. பாட்டு நேரத்தை ஒரு கைதட்டல், அப்படி லேசா ஒரு கைதட்டல் கொடுங்க. அப்படியே உண்மையிலேயே அந்த காலத்திலயும் பாட்டு இருக்கு, அந்த காலத்திலயும் பாட்டு இருக்கு. இந்த கால சினிமா, அந்த கால சினிமா, அந்த கால வாழ்க்கை, இந்த கால வாழ்க்கை, எந்த வாழ்க்கை நல்லா இருக்கு, அந்த காலமா இந்த காலமான்னு பேசுறதுக்கு நாடறிந்த 4 பேர் அறிஞர்கள் இந்த மேடைக்கு வந்திருக்காங்க இன்றைக்கு திருக்கவுண்டன் வலசுல. அதில் அந்த காலமே என்கிற அணிக்கு அணித்தலைமை ஏற்று வருகை தந்திருக்கிறவர். உண்மையாகவே பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லைம்பாங்க, பொற்குடத்திற்கு பொட்டு வைக்க தேவையில்லைம்பாங்க. அதுபோல தூரன் KR மஞ்சுநாதனுக்கும் விளம்பரம் தேவையில்லை, அறிமுகம் தேவையில்லை. சின்னத்திரையாகட்டும் வண்ணத்திரையாகட்டும், ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். விஜய் டிவியினுடைய கலக்க போவது யாருல, அதுவரைக்கும் சென்னை தமிழ் பேசினார்கள், தஞ்சை தமிழ் பேசினார்கள், நாஞ்சில் தமிழ் பேசினார்கள். ஆனால் முதலாக கொங்கு தமிழை மேடையேற்றிய விஜய் டிவியினுடைய ஒரே கலைஞன் யார் என்று கேட்டால் நம் தூரன் KR மஞ்சுநாதன் அப்படின்னு சொன்னா இருப்பா. அவசரப்படாது, இன்னும் 2 இருக்குல்ல, ஏன் அவசரப்படுற? பாயிண்ட் நான் வச்சிருக்கேன். இது பெருமை இல்லைங்க, நம் மண்ணின் அடையாளம். எங்க மலேசியா போன வருஷம் நாங்க டீமோட அந்த மலேசியா மேடையிலும் இதே பச்சை துண்டோட தாங்க பேசினோம். அங்க வந்து கோட்டு ஷூட் எல்லாம் எல்லாரும் போட்டுட்டு பகட்டு காட்டினாங்க. ஆனா தம்பி இதே வேட்டி, இந்த வேட்டி இல்ல வேற வேட்டி கட்டிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாளா அதே வேட்டி கட்டினா நல்லா இருக்காது. வேற வேட்டி, அதே பச்சை துண்டு. என்ன தெரியுங்களா, எங்கு சென்றாலும் தான் ஒரு விவசாயியின் மகன் என்பதில் தான் எனக்கு பெருமை என்பதை உலகத்திற்கு உறக்க சொல்வேன் என்று சொன்ன தம்பி. இதெல்லாம் சின்ன டிவி எல்லாமே இருக்கட்டுங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், பெரிய திரை என்று சொல்லக்கூடிய சினிமா திரையில 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த கவுண்டம்பாளையம்ங்கிற திரைப்படம் பல பேர் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு பெண்ணினுடைய தகப்பனா நடிச்சு அத்தனை பேருடைய கண்களிலும் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு, மன்னிச்சிருங்க, தகப்பனா நடிச்சாரு தம்பின்னு சொல்றதை விட தகப்பனாகவே வாழ்ந்து காட்டினார் கவுண்டம்பாளையம் படத்திலேன்னு சொல்லலாம். அருமைக்கும் பெருமைக்கும் உரிய அன்பு சகோதரர் நடிகர் ரஞ்சித் அவர்கள் அவ்வளவு மனம் குளிர பாராட்டினார் அப்படின்னு சொன்னா, அப்படி சின்னத்திரை வெள்ளித்திரை என்று எல்லாவற்றிலும் தன் பரிணாமங்களை காட்டி வரக்கூடிய, எங்கு சென்றாலும் விவசாயிகளுக்காக உரத்த குரல் எடுத்து பேசக்கூடிய தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் அந்த காலமே என்கிற அணிக்காக வருகை தந்திருக்கிற ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. என்ன கைதட்டு, அருமை. அவரை தொடர்ந்து அந்த அணிக்கு வலுச்சேர்க்க வந்திருக்கிற அன்பு சகோதரி, அந்த அக்கா பாக்குறாங்க, என்ன இது அரிசி மூட்டை, சமயக்கட்டுல அரிசி மூட்டையை சாட்சி வச்ச மாதிரியே ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கேன்னு. உண்மையிலுமே அந்த அம்மா அப்படி இல்லை, நல்ல இன்னிசை வாணி. சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிறாங்க. சமீபமா ஒரு 4-5 திரைப்படங்கள்ல
இந்த பின்னணி குழுவினரோடு தன்னுடைய குரலையும் பதிவு செய்திருக்கக்கூடியவர். அவங்க சாதாரணமா பேச மாட்டாங்க, நல்ல சாப்பாடு அமைஞ்சா மட்டும்தான் சிறப்பா பேசுவாங்க. கைதட்டுங்க. திருக்கவுண்டன் மலைச்சில நான் சாம்பார் வாங்கி ரசம் வாங்கி தயிர் வாங்கி வந்துட்டு மறுபடியும் சாம்பார்லயே வந்து நின்னாங்க. என்னமான்னு, இல்ல சார் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா இருக்கு சார், உங்களுக்கு சாப்பிட்டு தான் வருவேன்னு சாம்பார்ல 2 ரவுண்டு, ரசத்துல 2 ரவுண்டு, தயிர் புளிக்கவே இல்லை சார்னு 3 ரவுண்டு அடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு கிளப்பி விட்டா தான் பாட்டு வண்டி ஓடும் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. தன் ஊரை தேடி வர்றவங்க வயிறார சாப்பிடணுங்கிற ஒரு நல்ல ஏற்பாடு செஞ்சிருந்தீங்க பாருங்க. அதுக்கே திருக்கவுண்டன் வலசை நாங்க வணங்கணும். உண்மையிலுமே சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பின்னணி பாடகி திருமதி ராணிகுமார் அவர்கள் அந்த காலமே அது பழைய பாடலாம் அவ்வளவு அழகா பாடுவாங்க. வணக்கம்மா. அப்படியே சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் வெட்டுது சும்மா சும்மாடி. செல்வராஜ் உங்களுக்கே இது மனசாட்சின்னு ஒண்ணு வேண்டாமா? நீங்க அண்ணன் மாதிரி, இந்த அக்கா உங்களுக்கு சின்ன பொண்ணு அண்ணன், இந்த அம்மாவுக்கே 2 பெரிய பொண்ணு இருக்குன்னு. உண்மையிலுமே நல்ல டீம். இந்த பக்கம் அந்த காலமேன்னு, இந்த காலமே அவர் சொல்றாரு அந்த காலமெல்லாம் என்ன, அந்த காலம் பார்க்கறதுக்கு அந்த காலம் மாதிரியே இருக்கு. இந்த காலம் தான் யங் மங் சங் மாதிரி என்னது அப்படி யூத்தா உட்கார்ந்துருக்காங்கிற மாதிரி. என் அன்பு சகோதரி, உண்மையாகவே பெரிய பெரிய இலக்கிய குடும்பங்களிலிருந்து வருகை தந்திருக்கிறவர்கள் தான் தமிழ்நாட்டு மேடைகளை கலக்குகிறார்கள் என்கிற அடிச்சுவடியை மாற்றி உழைக்கக்கூடிய விவசாய குடும்பத்திலிருந்து வருகை தந்திருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியால் இன்றைக்கு யூடியூபில் பாண்டிச்சேரி கௌதமி அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஒரு 30-40 லட்சம் சந்தாதாரர்களை தனக்கான ரசிகர்களாக பெற்றிருக்கக்கூடிய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் இந்த காலமே அடியா தாடி அந்த அம்மா சின்ன பொண்ணு. இங்க கடலோர கவிதைகளா அருமனை. உண்மையிலுமே அன்பு தங்கை வந்திருக்காங்க. அவரோடு இணைந்து அந்த அணியினை நிறைவு செய்வதற்காக தயவு செய்து அவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க. 16 நூல்களை எழுதிய நூலாசிரியர். 1-2 கிடையாது. அதில் முதல் நூல் என்ன தெரியுங்களா? கவலை இல்லாமல் வாழ்வது எப்படி. இதுல என்ன கொடுமைனா, தம்பி லேசா தாடி வச்சிருப்பாப்புல. என்ன காரணம்னா அந்த 16 புத்தகத்துல ஒரு புத்தகம் கூட இன்னும் விக்கல. அதனாலேயே தம்பி உண்மையிலுமே கவலை இல்லாமல் புத்தகம் எழுதுவது எப்படின்னு இப்ப ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்காரு. இது வேடிக்கைக்காக சொன்னாலும் 16 நூல்களை எழுதிய சிறந்த எழுத்தாளர், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சிறந்த ஆசிரியர் என்கிற பாராட்டினை பெற்ற கவிஞர் ராஜ ஜெய்சங்கர் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு இந்த காலமே என்கிற அணிக்காக வருகை தந்திருக்கிறார். சபாஸ். உண்மையிலுமே அவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள். எங்களுக்கு பின்னணி இசையினை, நாங்கெல்லாம் முன்னணி பேச்சாளர்களாக இருப்பதற்கு இவர்கள்தான் பின்னணி இசை அமைக்கிறார்கள். இந்த முன்னணிக்கு அந்த பின்னணி தான் காரணம் என்பதை சொல்லி அண்ணன் திண்டுக்கல்லில் இருந்து வருகை தந்திருக்கிற மரியதாஸ் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். உண்மையிலுமே எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பாருங்க. தேவாலயத்தில் வாசிக்கின்ற போதும் அந்த விரல்கள் இசையைத்தான் வாசிக்கின்றன. துர்க்கையம்மன் கோவில் மேடையிலும் அந்த விரல்கள் இசையைத்தான் வாசிக்கின்றன. இசைக்கு எந்த பேதங்களும் கிடையாது என்பதை உணர்த்துகிற அண்ணன் அவர்களுக்கு உண்மையிலுமே நாங்கள் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். எங்கு சென்றாலும் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவிலே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் எங்கள் அருமைக்குரிய அண்ணன் மகாராஜன் அவர்களினுடைய ஆசையோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த டீம் பொதுவா தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழு எல்லா இடங்களிலும் சிறப்பு பெறுவதற்கு ஒரு முதுகெலும்பின் முதுகெலும்பாய் திகழக்கூடியவர் யார் என்று கேட்டால் எங்கள் பேட் இசை கலைஞர், திருச்சியினுடைய மிகச்சிறந்த ட்ரம்மர் டாக்டர் செல்வராஜ் அண்ணன் வருகை தந்திருக்காங்க. ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. இப்ப ஏதோ டாக்டர்னா ஏதோ படித்து பட்டம் வாங்கியவர்கள் தான் முன்னாடி டாக்டர்னு போடுவாங்கன்னா, இந்த மிகச்சிறப்பான பேட் இசை கலைஞருக்கு அவருடைய திறமைக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா வேல்ஸ் பல்கலைக்கழகத்துல கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த திறமையை நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு 2 நிமிடம் அண்ணன் வாட்சி காட்டுங்க.
நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே மிகச்சிறந்த ட்ரம்மர், பேட் இசைக்கலைஞர் அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கு மீண்டும் எங்கள் அணியின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி ஒரு முக்கியமான செய்தியை என்னுடைய முன்னுரையில சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மிக விரைவாக நடக்கும். என்ன காரணம்னா, இந்த நிகழ்ச்சி பட்டிமன்ற நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள் வழங்கக்கூடிய படுகளம் நிகழ்வு தொடரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு செய்தி என்ன அப்படின்னா, 21 நாட்கள் இதற்காக விரதம் இருந்து இந்த மேடைக்கு வருகை தந்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. நாங்கெல்லாம் வயிறார அன்னதானம் சாப்பிட்டோம். தம்பி காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடல, உபவாசம் மட்டும்தான். குறிப்பா பாத்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, ஒரு படுகள நிகழ்வுங்கிறது, அன்னமார அழைக்கிறதுங்கிறது, பட்டினி கிடந்து விரதம் இருந்து சுத்தபத்தமா இருந்தாதான் அந்த ஊர் நல்லா இருக்கும், அந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு தன்னை வருத்தி இந்த மண்ணிற்கு வருகை தந்திருக்கிற மஞ்சுநாதனுக்கு இன்னும் ஒரு நல்ல கைதட்டலை கொடுக்கலாம். வாங்க தம்பி, அந்த காலமே என்கிற அணிக்கு அணு தலைமை ஏற்று வாங்க. ஆடியோக்காரர் நீ வா, நான் சொல்றேன், நீ வந்தாதான் அதை சொல்ல முடியும். ஆடியோக்காரர் சொல்லவே இல்லையே தம்பி, எனக்கு நினைவுறுத்துறாரு. அவரை ஏன் சொல்லலன்னா, நீ எழுந்து நின்ன பிறகுதான் அவரை நான் சொல்ல முடியும். உண்மையிலுமே அற்புதமா இந்த மண்ணில் எங்கள் குரல் ஒலிப்பதற்கு மிகச் சிறப்பான முறையில் ஒளி அமைப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகா சவுண்ட் சர்வீஸ், ஸ்ரீ விநாயகா ஆடியோஸ், ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் அந்த கலைஞர்களுக்கு. அவங்களுக்கு ஏன்னா ஒரு நிகழ்ச்சியினுடைய வெற்றி ஆடியன்ஸ் 50 விழுக்காடுனா ஆடியோ கார்ட்டா 50 விழுக்காடு இருக்கு. உண்மையிலுமே அப்படி சிரித்த முகத்தோடு அந்த தொழில்நுட்ப வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிற அத்தனை சகோதரர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி, தம்பி அந்த காலமே என்று பேச உங்கள் கைதட்டலோடு தூரன் KR மஞ்சுநாதன். ஹலோ ஹலோ செக் ஹலோ 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 டெஸ்ட் ஹலோ நோ கைட் வி டெஸ்ட் ஹலோ கைட். அது நல்லா இருக்கு வேற அதாட்ட வைக்க. நான் அடி வைத்து வந்து முக்கி பேசுறேன், அதனால நல்லா இருக்கு. நீங்க பேசு, வாயவே திறக்கல, அதுக்குள்ள அது நல்லா இருக்குல்ல. ஹலோ ஹலோ டெஸ்ட் ஹலோ ஹலோ டே என்ன ஜூன் மாசம் முச்சோடு பட்டிமன்றம் வாங்கி வச்சுக்கிறேன். இன்னைக்கு தொண்டையில் குத்திக்கிறாதீங்கன்னா ஹலோ